படிப்பு யூடியூப் சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி 19ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி முதல் நிகழ்வாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அக்டோபர் டிசம்பர் காலாண்டுகளில் வேலையின்மை 6.4% குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை வச்சு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலாண்டில் வேலைவாய்ப்பின் விகிதம் 6.4% குறைந்துள்ளதாக தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகம் NSSO தெரிவித்துள்ளது. இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நகர்ப்புற பகுதியில் 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் வேலையின்மையின் விகிதம் கடந்த அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் வரை காலாண்டில் 6.4% குறைந்துள்ளது. இது மட்டும் இல்லாமல் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2024 அக்டோபர் டிசம்பரில் நகர்ப்புறங்களில் வேலையின்மை விகிதம் 8.1% குறைந்த நிலையில் 2023 இதே காலாண்டில் 8.6% அதிகரித்து காணப்பட்டது. 2024 ஜூலை செப்டம்பர் காலாண்டில் 8.4% இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தில்லி சண்டிகர் தமிழ்ச்சங்க கட்டடங்கள் புதுப்பிப்பு அரசு நிதி கொடுத்துருக்கு. சரிங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தில்லி தமிழ்ச்சங்கம் கலையரங்கத்தை எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1997 அப்போதைய முதல்வரான கருணாநிதி அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. இந்த அரங்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் அதில் தமிழ் மொழி பயிற்சி, நாடகம் மற்றும் இசை வகுப்புகள் நடத்துவதால் தமிழினை கருத்தரங்கு போன்றவற்றை நடத்த ஏதுவாக கலையரங்கத்தை புனரமைக்க அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை கருத்தில் கொண்டு தில்லி தமிழ் சங்கத்துக்கு ரூபாய் 50 லட்சம் வழங்கப்படும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? இந்த நிதியை சண்டிகர் வாழ்வு தமிழர்களின் இளம் தலைமுறையினர் நமது மொழியின் சிறப்புகளையும் கலை பண்பாட்டையும் அம்சங்களையும் அறிய வசதியாக அங்குள்ள தமிழ் மன்ற கட்டடங்களை விரிவாக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் நம்ம தமிழக அரசு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 50 லட்சம் கொடுக்குறாங்க. சரிங்களா? தில்லி தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவர் கலையரங்க புத்தாக்க படிக்கை, அதாவது தில்லியில் இருக்கக்கூடிய சண்டிகர் தமிழ் சங்கத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளுவர் கலையரங்கம் அப்படிங்கிறது தான் பேர். சரிங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவள்ளுவர் கலையரங்கம் புத்தாக்க பணிக்கு மேற்கொள்ள 50 லட்சம் காசோலையை சென்னை தலைமைச் செயலகத்தில் தில்லியில் தமிழ் சங்கத்தின் தலைவர் சக்தி பெருமாள், துணைத் தலைவர் பி. ராகவன், பொதுச் செயலாளர் ரா. முகுந்தன் ஆகியோரிடம் வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். உடன் செய்தித்துறை அமைச்சர் மு. பே. சாமிநாதன், துறை செயலாளர் வே. ராஜாராம், தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் நா. அருள் ஆகியோர்லாம் இருந்திருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர். மகாகவி பாரதியின் இலக்கிய படைப்புகளை தொகுத்ததற்காக பாரதியாரின் ஆய்வறிஞர் ஸ்ரீனி விஸ்வநாதனுக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீனி விஸ்வநாதனுக்கு வானவில் பண்பாட்டு மையம், பாரத விகாஸ் பரிஷத், திருவெற்றியூர் பாரதி பாசறை உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள பாரதியார் வித்யா பவனில் செவ்வாய்க்கிழமை பாராட்டு விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்று பேசியது. சுதந்திர போராட்டத்தின் வீரர், தேசியவாதி, கவிஞர் என பல பரிமாணங்களில் வாழ்ந்தவர் மகாகவி பாரதி என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் இன்று பதவியேற்பு, அதாவது 19ஆம் தேதி, அதாவது நேற்று பதவியேற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவர் எத்தனாவது தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 26வது தலைமை தேர்தல் ஆணையராக புதன்கிழமை பிப்ரவரி 19ஆம் தேதி பதவியேற்கிறார். தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையரான ஞானேஷ்குமார் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முதுநிலை IAS அதிகாரியாக பணியாற்றியவர். இவர் ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து அளித்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 நீக்கம் செய்த மத்திய அரசின் நடவடிக்கைகளிலும் அயோத்தியின் ராமர் கோயில் அறக்கட்டளையை அமைப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர். சரிங்களா? வேற மேலும் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தேர்தல் ஆணையர் தலைமையிலான தேர்தல் ஆணையம் நியமனம் தொடர்பாக மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்த புதிய சட்டத்தின் கீழ் நியமனம் செய்யப்பட்டுள்ள முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா இவர் தான். இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும் இடம்பெற்றிருப்பாங்க. தேர்தல் ஆணையரின் மத்திய அரசின் பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்து வைத்தார். இரு தேர்தல் ஆணையர்களின் பணிமூப்பு பெற்றவர்களே தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டு வந்திருக்காங்க இதுவரைக்கும். இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தலைமை தேர்தல் ஆணையர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய ஒரு குழு அமைச்சு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவிட்டது
நாடாளுமன்றத்தில் புதிய சட்டம் இயற்றப்படும் வரை இந்த நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. சரிங்களா? இதன் பேரில் தான் அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. பிரதமரின் தலைமையிலான தேர்வுக்குழுவில் ஒரு மத்திய அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ஆகிய உறுப்பினர்கள் இடம்பெறும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டது. காலியாக இருந்த 2 தேர்தல் ஆணையர்களின் பணியிடங்களும் நிரப்பப்பட்டது. சரிங்களா? 2026 நடைபெற்ற தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம், புதுச்சேரி பேரவைகளுக்கான தேர்தல்களையும் நடத்தியுள்ளனர். அது மட்டுமின்றி 2027 ஆண்டின் நாட்டின் குடியரசுத் தலைவரின் மற்றும் குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல்களையும் இவர் மேற்பார்வை செய்ய உள்ளார். சரிங்களா? ராஜ்குமார் அவர்களை வந்து ஓய்வு பெறாங்க. இவங்க எப்போ வந்து இது பண்ணாங்க, பதவியேற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நாட்டின் 25வது தலைமை தேர்தல் ஆணையராக பணியாற்றியவர் தான் ராஜீவ்குமார் அவர்கள். கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி தேர்தல் ஆணையராக பதவி வகித்தார். 2022ஆம் ஆண்டு மே 15ல் வந்து தலைமை தேர்தல் ஆணையராக வந்து பொறுப்பு வகித்தாங்க. சரிங்களா? தேர்தல் ஆணையரின் 4.5 ஆண்டுகள் 2 பதவிகள் வகித்து இவர் ஆணையத்தின் செயல்பாடுகள் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். ஆணையத்தின் கட்டமைப்பு, தொழில்நுட்பம், திறன் மேம்பாடு, தகவல் தொடர்பு, சர்வதேச ஒத்துழைப்பு, நிர்வாகம் மற்றும் அனைத்து துறைகளிலும் சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். 31 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் தேர்தல்களை நடத்தி முழு தேர்தல் சுற்றை நிறைவு செய்த ஆணையர் என்ற பெருமையும் பெற்றுள்ளார். 2022இல் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் இவர் மேற்பார்வையில் நடைபெற்றது. 2024ஆம் ஆண்டு தேர்தல் மற்றும் மாநிலங்களவை தேர்தலிலும் இவர் தலைமையில் நடைபெற்றது. சரிங்களா? அரசு பள்ளிகளில் QR கோடு வடிவில் மாணவர்களுக்கு திருக்குறள் கற்பிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வெள்ளையானை அரசு பள்ளியில் QR கோடு வடிவில் மாணவர்களுக்கு 1330 திருக்குறள்களையும் கற்றுத்தருகிற ஆசிரியர் மனோகரன். கரூர் மாவட்டம் வெள்ளையானை அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்க ஆசிரியராக பணியாற்றி வருபவர் மனோகரன். இவர் மாணவர்களுக்கு திருக்குறள் எளிதில் கற்பிக்கும் வகையில் QR கோட்டினை உருவாக்கியுள்ளார். இதன் மூலமாக கைபேசி மற்றும் மடிக்கணினியில் எளிதில் திருக்குறளை கற்பித்து வருகிறார். திருக்குறள் முதலில் ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டது, பின்னர் அச்சு வடிவம் பெற்றது, நூலாக வெளியிடப்பட்டு நாம் படித்து வருகிறோம். தற்போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் காரணமாக இணையத்திலும் பல்வேறு தளங்களிலும் கிடைக்கிறது. சரிங்களா? இதன் அடிப்படையில் தான் வந்து என்ன சொல்லலாம், QR வந்து உருவாக்கியிருக்காரு. பொருளை அதாவது என்னன்னா, இந்த வகுப்பறையை ஒட்டி வைத்துள்ளோம். அதாவது மாணவர்கள் கைபேசி மற்றும் சிறிய வகையிலான மடிக்கணினி வழியே இதற்கென ஒரு செயலி வழியே ஸ்கேன் செய்து படித்து பார்த்து கொள்ளலாம். பொருள்களும் அறிந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் வழியே மாணவர்களுக்கு பகிரலாம். தொழில்நுட்ப உதவியுடன் திருக்குறள் மீதான மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் விதமாக இக்குறியீடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. மாணவர்களுக்கு விரும்பி கற்கின்றனர் என்றும் அவர் சொல்லியிருக்காரு. சென்னையில் உலக ஸ்டார் கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி மார்ச் 25இல் தொடக்கம். அதாவது சென்னையில் முதல் முறையாக மார்ச் 25இல் முதல் 30ஆம் தேதி வரை உலக ஸ்டார் கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி WUTT போட்டி ஜவஹர்லால் நேரு உள்நாட்டு விளையாட்டு அரங்கில் வந்து நடக்க போகுது. சரிங்களா? ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மற்றும் UTT இந்திய டேபிள் டென்னிஸ் சம்மேளனம் ஆகியவை இணைந்து நடத்துகிறது இந்த போட்டியில். இப்போட்டியில் மொத்தமாக பரிசு தொகை வந்து 2.38 கோடியாகும். 600 ITTF தரவரிசை புள்ளிகள் வழங்கப்பட உள்ளன. உலக பிரபலமான வீரர்களும் வீராங்கனைகளும் பங்கேற்று WUTT தொடரை ஏற்கனவே கோவாவில் 2 முறை நடத்தப்பட்டு உள்ளது. சரிங்களா? இது தொடர்பாக டேபிள் டென்னிஸோட கண்டென்ட் போட்டியை நடத்துறதுக்காக சென்னைக்கு வந்து நிறையா வீரர்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் WTT ஸ்டார் கண்டென்ட் 5வது அடுக்கு போட்டி கட்டங்களின் கட்டமைப்பின் ஒரு பகுதியாக ஆண்கள் ஒற்றையர் மற்றும் பெண்கள் ஒற்றையர், ஆண்கள் இரட்டையர், பெண்கள் இரட்டையர் மற்றும் கலப்பு இரட்டையர் ஆகிய 5 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட உள்ளது. முதல் 2 நாட்கள் தகுதி சுற்று போட்டியும் தொடங்கும். இந்த தொடரில் இறுதி ஆட்டம் மார்ச் 29, 30ஆம் தேதிகளில் நடைபெறும். 2021இல் போட்டி அறிமுகமானதிலிருந்து 13 பேர் பட்டம் வென்றுள்ளனர். 2025ஆம் ஆண்டில் முதல் WTA ஸ்டார் கண்டெண்டர் போட்டியில் கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்றது. 2025 வந்து தோஹாவில் நடைபெற்றது. 2026 வந்து சென்னையில் நடைபெற போகுது. ஓகே. சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டம், மோட்டார் வாகனங்கள் விதிகளில் திருத்தம். அதாவது சமூக நலத்துறை பிங்க் ஆட்டோ திட்டத்தில் செயல்படுத்தும் வகையில் மோட்டார் வாகனங்கள் விதி திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக பெண்களுக்கு சுய உதவி வேலைவாய்ப்பு உருவாக்கும் விதமாகவும் அரசு மானியத்துடன் பிங்க் ஆட்டோ இயக்கும் திட்டம் சமூக நலத்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தலா 1 லட்சம் வீதம்
250 ஆட்டோக்கள் ஓட்டுநர்களும், ஆட்டோக்களுக்கு வாங்க மானியமும் வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இது சமூக நலத்துறை. இது எந்த துறை வழங்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சமூக நலத்துறை பிங்க் ஆட்டோ திட்டத்தின் கீழ் இயக்கப்படும் பிங்க் ஆட்டோக்களில் பெண்களே உரிமையாளர்களாகவும், ஓட்டுநராகவும் இருக்க வேண்டும். இந்த ஆட்டோக்களை ஓட்டும் பெண்கள் பிங்க் நிற சீருடை அணிந்திருக்க வேண்டும். ஆட்டோவும் முழுமையாக பிங்க் நிறமாக பூசப்பட்டிருக்கும். அவசர காலங்களில் காவல் கட்டுப்பாட்டு அறை தகவல் தெரிவிக்கும் வகையில் வாகனங்களின் இருப்பிடத்தை கண்டறியும் கருவி GPS பொருத்தப்பட்டுள்ளது. ஆட்டோக்களின் உரிமத்தை 5 ஆண்டுகள் வரை பெயர் மாற்றம் செய்ய இயலாது. சரிங்களா? 5 வருஷம் வரைக்கும் பெயர் மாற்றம் செய்ய இயலாது. 18 கைவினை கலைஞர்களுக்கு மாநில அரசின் விருதுகள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துரும். அதாவது தலைமைச் செயலகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறந்த கைவினை கலைஞர்களுக்கு விருது வழங்கி முதல்வர் மு.க.ஸ்டாலின் உடன் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், கைத்தறி துணி நூல் மற்றும் கதர் துறை செயலாளர் வி. அமுதவள்ளி, தமிழ்நாடு கைத்தறி தொழில் வளர்ச்சி கழகத்தின் மேலாண் இயக்குனர் சு. அமிர்தஜோதி ஆகியோர்லாம் இதெல்லாம் பங்கேற்றுக்கிட்டாங்க. இதெல்லாம் 18 பேருக்கு விருதும் காசோலையும் வழங்கியிருக்காங்க. பரிசு பதக்கமும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தலா 1 லட்சம் காசோலையும் 8 கிராம் தங்கப்பதக்கமும் மற்றும் தாமிர பதக்கமும் தகுதி சான்றிதழ் ஆகியவற்றை உள்ளடக்கியது. சரிங்களா? 2023-24 ஆண்டுக்கான பூம்புகார் மாநில விருதையும் 9 பேருக்கு வழங்கியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தலா 50,000 காசோலையும் 4 கிராம் தங்கப்பதக்கமும் தாமிர பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் ஆகியவை பூம்புகார் மாநில விருதாளர்களுக்கு விருதுகள் அளிக்கப்பட்டுள்ளது. முழு உடல் பரிசோதனை திட்டம் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பிப்ரவரி 28க்குள் விண்ணப்பிக்க அறிவுறுத்தல். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் பணிபுரியும் 50 வயதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் முழுமையான உடல் பரிசோதனை செய்யும் திட்டம் பிப்ரவரி 28ஆம் தேதி விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்கு. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்வதற்காக அறிவிப்பு கடந்த 2023 மார்ச் 1ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதன் முதல் கட்டமாக 50 வயதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு மட்டும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சரிங்க. தமிழக பட்ஜெட் மார்ச் 14 தாக்கல். பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு. சரிங்களா? வரும் நிதியாண்டின் தமிழக நிதிநிலை அறிக்கை மார்ச் 14ஆம் தேதி தேசிய சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக பேரவைத் தலைவர் மு. அப்பாவு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதில் முக்கியமானது வரும் நிதியாண்டு 2025 மற்றும் 2026. சரிங்களா? இந்த இதில் தான் தாக்கல் செய்யப்படதா சொல்லியிருக்காங்க. இதில் நிதியமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தங்கம் தென்னரசு அவர்கள் தான் தாக்கல் செய்ய போகிறாங்க. அத்துடன் அடுத்த ஆண்டுக்கான தாக்கல் செய்யப்படும் நிதிநிலை அறிக்கை இடைக்கால நிதிநிலை அறிக்கையாக இருக்கும். எனவே 16வது சட்டப்பேரவை காலத்தில் திமுகவின் தலைமையில் அரசு தாக்கல் செய்யும் இறுதி மற்றும் முழுமையான நிதிநிலை அறிக்கை இதுவே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் நிறைய சிறப்பு அம்சங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த நிதிநிலை அறிக்கை ஒரு பார்வை. கடந்த நிதிநிலை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழக அரசின் வருவாய் வரவு 2,99,010 கோடியாகவும் வருவாய் செலவினம் 3,48,289 கோடியாகவும் இருந்தது. அதாவது வருவாய் பற்றாக்குறை 49,229 கோடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கடன் சுமை விவரம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரிசர்வ் வங்கியின் புள்ளி விவரப்படி 2024ஆம் ஆண்டுக்கான மார்ச் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்த காலகட்டத்தில் மாநிலத்தில் ஒட்டுமொத்த கடன் சுமையும் 8,47,00,000 கோடியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பட்ஜெட். சரி, சென்ட்ரல் பட்ஜெட்டுக்கான ஆர்டிக்கல் என்ன? சென்ட்ரல் பட்ஜெட்டுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 111. நிதிநிலை அறிக்கைக்கான இது 111. சரிங்களா? இதுவே ஸ்டேட் பட்ஜெட்டுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 202. 202. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்ஜெட்டை யார் தாக்கல் செய்வாங்க அப்படின்னா நிதிநிலை அமைச்சர். சரிங்களா? நிதி அமைச்சர் தான் இதை தாக்கல் செய்வாங்க. நிதி அமைச்சர், அதாவது சென்ட்ரலுக்கு நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர் யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள். இவங்க கடந்த கூட்டத்தொடரில் இதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்லாம் சொல்லிட்டாங்க. சரி, இப்போ மாநில நிதி அமைச்சர், நம்மளோட தமிழ்நாட்டோட மாநில நிதி அமைச்சர் யார் அப்படின்னா தங்கம் தென்னரசு அவர்கள். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. வரக்கூடிய இதில் அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்ப்போம். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நம்மளோட இலக்கண இலக்கிய வகுப்புகள் போயிட்டு இருக்கு, ஜாகிரபி வகுப்புகள் போயிட்டு இருக்கு. இதெல்லாமே ஆன்லைனில் ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். லைவ் செஷனும் நடந்துட்டு இருக்கு. லைவ் செஷன்லையும் நீங்கள் பங்கேற்கலாம். தேங்க்யூ.